வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 19/6/2025 விஸ்வாவசு ஆண்டு ஆனி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். மிதுன லக்கணம் இருப்பு இன்று 4 நாழிகை 36 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:54க்கு. கரணன் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 8:58 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று அதிகாலை 3:22 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று காலை 8:58 வரை கௌளவம், பின்பு இரவு 7:50 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 8:41 வரை பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மைசூர் மண்டபத்தில் எழுந்தருளல். சோழவந்தான் குருவித்துறை குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்ய மிக நன்று. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராமருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமார்களை வழிபட உங்களுக்கு சுபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. வியாழக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா குரு பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக உகந்த நாளாகவும் இருக்குங்க. இதனாலேயே வியாழக்கிழமை குருவாரம் எனவும் சொல்வதுண்டுங்க. குரு பகவானுடைய அருளை பெறுவதற்குரிய மிக சிறந்த விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை விரதம் தாங்க. இந்த விரதத்தை 3 ஆண்டுகள் சரியானபடி நீங்கள் அனுஷ்டிப்பவர்களுக்கு குரு பகவானுடைய பரிபூர்ண அருளும் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண தடைகள் நீங்கும் என்பதும் ஐதீகமாக இருக்குங்க. அப்போ நவக்கிரகங்களில் பூரண சுபபலம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தாங்க. தேவர்களுக்கு குருவான இவரை பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைப்பார்கள்ங்க. அப்போ ஞானம், கல்வி, செல்வம், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றை அருளக்கூடியவர் இந்த குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது கூடுதல் பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஒரு பழமொழிக்கேற்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பெறணும் அப்படின்னா குரு பகவானுடைய முக்கிய பங்கு வகிக்கிறாருங்க. அதே போல் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் விரதத்தை நீங்கள் சுக்லபக்ஷம் என சொல்லப்படக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் மேற்கொள்ளலாமுங்க. அப்போ இந்த வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கக்கூடுங்க. அப்போ குருவினுடைய நற்பார்வை ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி, ஞானம், பதவி உயர்வு போன்றவற்றை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் காலையில் எழுந்து குளித்து விட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து எதையும் அருந்தாமல் அருகே உள்ள நவக்கிரக கோயிலுக்கு சன்னதிகளுக்கு சென்று குரு பகவானை நீங்கள் வழிபட வேண்டுங்க. குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் என்பதால் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை வைத்து நெய்வேத்தியம் செய்து சந்தனம் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டுங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்வது வழிபடுவது மிகவும் சிறந்ததுங்க. அதே போல் முக்கியமாக இந்த விரதம் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா அன்றைய தினத்தில் உணவு எதுவும் உண்ணாமல்
மேலும் அன்றைய நாள் முழுவதும் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்வது, கேட்பது, வழிபடுவது இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அதே போல தாங்க இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஆடைகள், இனிப்புகள் போன்றவற்றை ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் தானம் அளிப்பது நல்லது. இரவில் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டு வியாழக்கிழமையில் விரதத்தை நிறைவு செய்யலாமுங்க. அப்போ எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கும் போது பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவது மிக அவசியம்ங்க. அதிலும் குரு ஓரையில் செய்யக்கூடிய பூஜைகளும் விளக்கிடுவதும் மிகவும் நல்லதுங்க. இவ்வாறு 3 வருடங்கள் நீங்கள் வளர்பிறை வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் குரு பகவானுடைய அருள் என்றென்றும் இருக்கும் என்பது ஐதீகமாக இருக்குது. பல யோகங்கள் சேரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த குரு பகவானை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையக்கூடுங்க. கிரகதோஷம் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் விலகிவிடும். தொழில் வியாபாரங்களில் உங்களுக்கு செல்வ வளம் பெருகக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உயர் பதவிகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதற்கு மிக உகந்த நாள், உழவு செய்வதற்கு மிக நல்ல நாள், தர்மம் செய்வதற்கு மிக சிறந்த நாள், வாகன பணிகளை மேற்கொள்வதற்கு மிக சாதகமான நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 1:51 மணி முதல் 3:35 மணி வரை, ரிஷப லக்கணம் 3:36 மணி முதல் 5:38 மணி வரை, மிதுன லக்கணம் 5:39 மணி முதல் 7:53 மணி வரை, கடக லக்கணம் 7:54 மணி முதல் 10:02 மணி வரை, சிம்ம லக்கணம் 10:03 மணி முதல் 12:04 மணி வரை, கன்னி லக்கணம் 12:05 மணி முதல் 2:04 மணி வரை, துலாம் லக்கணம் 2:05 மணி முதல் 4:10 மணி வரை, விருச்சக லக்கணம் 4:11 மணி முதல் 6:21 மணி வரை, தனுசு லக்கணம் 6:22 மணி முதல் 8:28 மணி வரை, மகர லக்கணம் 8:29 மணி முதல் 10:22 மணி வரை, கும்ப லக்கணம் 10:23 மணி முதல் 12:05 மணி வரை, மீன லக்கணம் 12:06 மணி முதல் 1:46 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு வேண்டும் நினச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகரைகள் அறிந்து செயல்பட்டுவாங்க. வரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளையும் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரையாக இருக்குங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்து மற்ற செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹோரை, அதே போல் 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை குரு ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை. இன்று வியாழக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா குரு ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த குரு ஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் சுபக்காரகன், தனக்காரகன், சந்தானக்காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குரு பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்கும் மிகவும் ஒரு ஏற்ற நேரம்னா பார்த்தீங்கன்னா அது குரு ஹோரை தாங்க. வியாபாரம் செய்வதற்கு மிக ஒரு சிறப்பான ஒரு ஹோரைங்க. விவசாயம் செய்வதற்கு ஒரு நல்ல ஹோரை. ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்குறதற்கும் விற்கிறதுக்கும் ஒரு மிக சிறப்பான ஒரு ஹோரைங்க. வீடு மனை வாங்கவாக இருந்தாலும் சரி, விற்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் ஒரு ஏற்ற ஹோரையாக குரு ஹோரை இருக்குங்க. இந்த குரு ஹோரையில் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்த்து செய்வது மிக நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே போல் இன்றைய நாள் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ சுக்கிரனை விட பார்த்தீங்கன்னா குரு பகவான் பல நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்காருங்க.
அப்போ இந்த நாளில் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலுமே மஞ்சள் நிற உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் குரு பகவானை நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடி நன்மைகளை வழங்கக்கூடியவராக இந்த குரு பகவான் உங்களுக்கு இருப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் வியாழக்கிழமையில் கடகம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சூரியன், புதன், சிம்மத்தில் கேது, செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு, மீனத்தில் சந்திரன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும் 3ஆம் பாவத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதனாக சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கிறாருங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையும் வழங்கக்கூடியவராக இருக்காருங்க. அப்போ எந்த சவாலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை எல்லாம் உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையில் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்களையும் உங்களை தேடி வருங்க. அப்போ மனதில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுக்குறாருங்க. அப்போ பண வரவுலாம் அதிகரிக்கக்கூடும். நிலுவையில் இருந்து வந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் சூரியனுடைய ஆதிக்கம் பணியிடத்தில் உங்களுடைய தலைமை பண்புகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் சந்திரனுடைய அமைப்பு உங்களுக்கு இன்றைய தினம் மன அமைதியையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. அப்போ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்கள் தான் காணப்படுது. அதே போல் நிதி நிலைமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நிதி ஆதாயம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. நிலுவையில் இருந்து வந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுது. அப்போ அனாவசிய செலவுகளை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. முதலீடுகளுக்கு இன்றைய நாள் ஒரு உகந்த நேரம்ங்க. அதனால தாங்க இன்றைய நாள் நன்கு ஆலோசித்து ஒரு சில விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உறவினர்களுடன் நல்லுறவுகள்லாம் உங்களுக்கு வலுப்படக்கூடும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவைப்படலாமுங்க. குடும்பத்தினருடன் பார்த்தீங்கன்னா இனிமையான நேரத்தை எல்லாம் செலவிட இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் பெரியோருடைய ஆசிகளை பெறுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உடல் நலம் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக சீராக இருக்குங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னே சொல்லலாங்க. சுறுசுறுப்புடன் இருப்பீங்க. மன அமைதிக்காக யோகா அல்லது தியானம் எல்லாம் செய்யலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. பணிகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. சக ஊழியர்களுடன் ஒரு சுமூகமான உறவை பேணுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. புதிய திட்டங்களை தொடங்க இது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உகந்த நாளாக இருக்க போதுங்க. உங்களுடைய தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடும். இதுவரை தாமதமான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு துரிதமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பயணங்களில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படக்கூடுங்க. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல அனுகூலமெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் மிகுந்த ஒரு நாளாக இருக்குங்க. எதிர்பாராத பணவரவு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடும். அதே போல் பேச்சில் நிதானமும் இனிமையும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. செலவுகளை இன்று கட்டுப்படுத்துவது மிக அவசியமுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் அல்லது பணியிடத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். அதே போல் உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிகாரிகளுடைய ஆதரவுகள் உங்களுக்கு
முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புதிய திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்துவீங்க. வீடு மனை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் இன்றைய நாள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு நாளாக அமையக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் உங்களுடைய ராசி நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஒரு அனுகூலமான நிலையில் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சுப செலவுகளையும் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடியவராக இருக்காருங்க. அதே போல் இன்றைய நாள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆதாய ஸ்தானத்தில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க. நிதி ஆதாயம், அதே போல் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. அதே போல் உங்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறனை மேம்படுத்துவாருங்க. தகவல் தொடர்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. சூரிய பகவான், செவ்வாய் பகவான் உங்களுக்கு இவர்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரத்தையும் துணிச்சலையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு இணக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுதுங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுது. நீண்ட கால முதலீடுகள் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். அதே போல் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பதில் இன்றைய நாள் கவனம் செலுத்துவது மிக நல்லதுங்க. அதே போல் குடும்ப விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. உறவினர்கள் அதே போல் நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே காணப்படுது. குடும்பத்தில் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விஷயங்களில் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. சிறு சிறு அலர்ஜிகள் அல்லது சோர்வு ஏற்படலாம், கவனமாக இருங்க. மன அமைதிக்காக நீங்கள் தியானம் செய்யலாம். சுறுசுறுப்புடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் சேரும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பணியிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே காணப்படுதுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு உரிய அங்கீகாரங்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் அல்லது உங்களுடைய திட்டங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல செய்திகள் இன்றைய நாள் சேரக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுடைய நிர்வாகத்திறன் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிதி ஆதாரம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. சேமிப்புகள் எல்லாமே கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளில் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் காணப்படுது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற ஒரு நல்ல ஒரு வழிகள் பிறக்கக்கூடுங்க. கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா
புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி அடையக்கூடுங்க. பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் இன்றைய நாள் இருக்குங்க. சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகக்கூடும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடுங்க. சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறாருங்க. அதனால் உங்களுடைய பேச்சு திறன், அறிவு கூர்மை, தகவல் தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. அஷ்டமத்தில் குரு பகவான் இருப்பதால் சில சமயங்களில் நீங்கள் எதிர்பாராத சில தடங்கல்களையும் திடீர் செலவுகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு கூர்மையால், அதாவது புத்தி கூர்மையால் அவற்றை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடுங்க. சுப செலவுகளுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் சற்று அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சந்திரன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மன அமைதியை தந்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. அப்போ பொருளாதார விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக காணப்படுதுங்க. திட்டமிடப்படாத சில முதலீடுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக அவசியங்க. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு கடன் கொடுப்பதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரலாம். அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் அவசியமாக இருக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேலோகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தினருடன் வெளிப்படையாக பேசுவது இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கூடுதல் கவனம் தேவைங்க. தலைவலி, சோர்வு போன்ற சிறு சிறு உபாதைகள் எல்லாமே ஏற்படலாம். உணவு விஷயத்தில் கவனமுடன் இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் உங்களுக்கு அவசியம்ங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு சில சவால்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் மனதில் தெளிவு தேவைப்படுதுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய முன்பு பார்த்தீங்கன்னா நன்கு ஆலோசிங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் மற்றும் ஏதாவது புதிய திட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே காணப்படுங்க. சகோதரர் உறவுகளில் நல்லிணக்கம் எல்லாம் காணப்படும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு கவனம் தேவைப்படலாமுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிந்தனையும் தெளிவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே அகலக்கூடும்.
புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. உங்களுடைய உள்ளுணர்வு எல்லாமே இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். திடீர் ஆதாயங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். மன அமைதியை தேடுவீங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வெளியூர் பயணங்கள் அல்லது புதிய திட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. செலவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிக அவசியம்ங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சந்திரனும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதனாக சந்திரன் விளங்குவதால் மன அமைதியும் தெளிவான ஒரு சிந்தனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாள் உணர்வுபூர்வமான ஒரு ஸ்திரத்தன்மை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நல்லுறவுகளை மேம்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் பணிகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாருங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னே சொல்லலாமுங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடும். புதன் பகவான் உங்களுடைய பேச்சில் தெளிவையும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு சேர்ந்து இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குறாருன்னே சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். துணிச்சலுடன் இன்றைய நாள் எதுலையுமே நீங்கள் செயல்படுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய முதலீடுகளை பற்றி சிந்திக்கலாம். அனாவசிய செலவுகளை இன்றைய நாள் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. குடும்பம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒரு நல்லுறவு எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சுப செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாமுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக சீராக இருக்கும்னே சொல்லலாமுங்க. சிறு சிறு அலர்ஜிகள் அல்லது சோர்வுகள் எல்லாமே ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. மன அமைதிக்காக நீங்கள் தியானம் செய்யலாம். சுறுசுறுப்புடன் இருப்பது இன்றைய நாள் மிக நல்லது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான ஒரு நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம், அதிர்ஷ்டமான எண் 2. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மன அமைதியுடன் செயல்படுவீங்க. பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடுங்க. வெளியூர் பயணங்கள் அல்லது புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுது. குடும்பத்தில் உங்களுக்கு நல்லிணக்கம் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குதுங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் அல்லது ஏதாவது திட்டங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க.
நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராகவும் சிறப்பாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடும். அதை பற்றியான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கலாமுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நல்ல ஆர்வங்கள் எல்லாமே காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அகலக்கூடுங்க. திடீர் ஆதாயங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவைப்படலாமுங்க. உங்களுடைய கூர்மையான ஒரு புத்தியால் பிரச்சனைகளை எளிதாக தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள், தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான சவாலான ஒரு நாளாக அமையக்கூடுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இது உங்களுடைய பணியிடத்தில் ஒரு தலைமைத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. ஆனாலும் சற்று உடல் சோர்வுகள் எல்லாமே ஏற்படக்கூடும். குரு பகவான் உங்களுடைய நல்ல ஒரு 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டமும் ஆன்மீக சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடுங்க. புதன் மற்றும் சுக்கிரனுடைய நிலைகளால் உங்களுக்கு நிதி விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. கலை மற்றும் இலக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு சற்று அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டுங்க. சந்திரன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடியவராக இருக்காருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பழைய கடன்கள் அடையப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. புதிய முதலீடுகளை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நன்கு ஆலோசித்து முடிவெடுங்க. குடும்ப விஷயங்களில் ஒரு நல்லுறவு நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்களுடனான சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு வரலாமுங்க. அதே போல் குடும்பத்தினருடன் இனிமையான நேரத்தை எல்லாம் செலவிடுவீங்க. இன்றைய நாள் உடல் நலத்த விஷயங்களில், உடல் ஆரோக்கியம் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று கவனமுடன் இருக்க வேண்டுங்க. சோர்வு, தலைவலி போன்ற சிறு உபாதைகள் எல்லாமே ஏற்படலாம். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக அவசியங்க. வேலை, தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிகாரமும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடுங்க. தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் பெரியோர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு வரலாமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதே போல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். மனதில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். புதிய உறவுகள் அல்லது நட்பு வட்டாரங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகலாமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்கும். அதே போல் சுப செலவுகளுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது.
பயணங்கள் மேற்கொள்ள நீங்கள் ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுறதாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் மற்றும் பணியில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் அல்லது ஏதாவது திட்டங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய சேர்க்கை பயணம்லாம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய், கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த அறிவு கூர்மை, பகுத்தாய்வு திறன், பேச்சுத்திறன் இதெல்லாமே மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு மன தெளிவும் நுணுக்கமும் இருக்கும். இன்றைய நாள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் நீங்கள் எதிர்பாராத தடங்கல்களை எல்லாமே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அதே போல் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரலாம். இருப்பினும் உங்களுடைய புத்தி கூர்மையால் அவற்றை எளிதாக சமாளிப்பீங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் நிதி நிலைமை மேம்படக்கூடும். கலை மற்றும் அழகியல் விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடுங்க. சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு நிலையில் இருப்பதால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதியை தந்து குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கத்தை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. திடீர் செலவுகள் எல்லாமே ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே போல் நிதானமான ஒரு செலவுகளை செய்வது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. புதிய முதலீடுகளை பற்றிய நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நன்கு ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் இன்றைய நாள் நிலவக்கூடுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒரு நல்லுறவுகள் எல்லாமே உங்களுக்கு வலுப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மிக சீராக இருக்குங்க. சிறு சிறு சோர்வு அல்லது அஜீரண கோளாறுகள் எல்லாம் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக அவசியம். மன அமைதிக்காக நீங்கள் சில விஷயங்களில் தியானம், யோகா செய்வது இன்றைய நாள் மிக நல்லது. வேலை, தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான பலன்கள் காணப்படுதுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. அதே போல் புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடுங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். கூட்டாளிகளுடைய ஆதரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் அல்லது திட்டங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு எல்லாமே உயரக்கூடுங்க. வீடு மனை தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுக்கலாமுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கடன் தொல்லைகள் எல்லாமே குறையக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளும் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் அல்லது புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. வியாபாரிகளுக்கு லாபங்கள் அதிகரித்து காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடும். கலை மற்றும் இலக்கியத்தில் ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படுங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. எதிர்பாராத உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக நல்லது. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் குரு புதன் பகவானுடைய சேர்க்கை பயணம் இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய ராசி நாதனாக சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நிலையில் சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி, வசதி, ஆடம்பரம், நல்லுறவுகளை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு இன்றைய நாள் உயரக்கூடுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் சஞ்சரிப்பதால் திருமண வாழ்க்கை எல்லாம் நடைபெறக்கூடும். உங்களுடைய கூட்டமைப்பு, பொது உறவுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. புதிய வாய்ப்புகளை உங்களை தேடி வரும்னே சொல்லலாமுங்க. புதன் பகவான் உங்களுடைய பேச்சு திறனை எல்லாம் மேம்படுத்துகிறாரு. அதே போல் வியாபாரத்தில் லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சூரிய பகவானும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. சந்திரன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க. இதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. புதிய முதலீடுகளை பற்றிய ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது இன்றைய நாள் மிக நல்லது. குடும்ப விஷயங்களில், குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவு உங்களுக்கு வலுப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உடல் நலத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்குங்க. சிறு சிறு அலர்ஜிகள் அல்லது சோர்வுகள் ஏற்படலாம், கவனமாக இருங்க. மன அமைதிக்காக சில தியானங்கள் செய்யுங்க. சுறுசுறுப்புடன் இருப்பது இன்றைய நாள் மிக மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடுங்க. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். அதே போல் கலை மற்றும் இலக்கியத்தில் இருந்தீங்கன்னா ஆர்வங்கள் அதிகரிக்கும்.
அதிகரித்து காணப்படுங்க. புதிய நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் காரியங்களை சாதிப்பீங்க. அதே போல் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இன்றைய நாள் ஒரு உகந்த நாளாக இருக்குங்க. வெளிநாடு தொடர்பான லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு தரக்கூடுங்க. சமூகத்தில் உங்களுடைய மதிப்புகள் உயரக்கூடும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமும் செலுத்துவது மிக நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. மன அமைதி இருக்கும். அதே போல் பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிதி நிலைமை உங்களுக்கு மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதனாக செவ்வாய் பகவான் இருப்பதால் அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் அனாவசிய கோபங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. உடல் சோர்வு அல்லது திடீர் செலவுகள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பதால் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு போட்டி வழக்கு விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. கடன் சுமை உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. அதே போல் சுக்கிரன் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் நல்ல ஒரு ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு சற்று மேம்படக்கூடும். புதன் பகவான் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை தருவாருங்க. சூரிய பகவான் உங்களுடைய சாதகமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. சந்திரன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தையும் கொண்டு வந்தாலும் சில சமயங்களில் சில குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதனால் சந்திரன்கிட்ட கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது மிக நல்லது. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. திட்டமிடப்படாத சில முதலீடுகளை தவிர்த்துருங்க. கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. சேமிப்பில் இன்றைய நாள் கவனம் செலுத்துங்க. குடும்ப விஷயங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரலாமுங்க. அதனால் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே சில புரிதல்கள் எல்லாமே இன்றைய நாள் அவசியம் தேவைப்படுதுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்றைய நாள் மேலோங்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிப்படையாக பேசுவது இன்றைய நாள் மிக நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. அஜீரண கோளாறு, சோர்வு, காய்ச்சல் போன்ற சிறு சிறு உபாதைகள் எல்லாமே ஏற்படலாங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு எடுப்பதை தவிர்த்துருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் அவசியங்க. மன அழுத்தத்தை குறைக்க நீங்கள் முறையாக தியானம் செய்வது நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு சில சவால்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கலாமுங்க. உங்களுடைய முடிவுகளை எடுப்பதில் இன்றைய நாள் தெளிவான ஒரு விஷயம் இருக்க வேண்டுமுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நன்கு ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத தடங்கல்கள் எல்லாமே ஏற்படலாம். கவனமாக இருங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை இன்றைய நாள் அறிந்து செயல்படுங்க. அதனால் போட்டி மிகுந்த சூழ்நிலையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம்
கவனமுடன் இருப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. மன அமைதியை தேடுவீங்க. பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடுங்க. வெளியூர் பயணங்கள் அல்லது புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. செலவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிக அவசியம்ங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அகலக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கடன் சுமை உங்களுக்கு குறைய வாய்ப்பு நிறைய காணப்படுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புதிய வாய்ப்புகள் கிடைத்தா கூட நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய கூர்மையான புத்தியால் சவால்களை எளிதாக சமாளிப்பீங்க. திடீர் ஆதாயங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. பேச்சில் நிதானமாக இருங்க. சில சமயங்களில் மனதில் சில குழப்பங்கள் எல்லாமே ஏற்படலாம். கவனமாக இருங்க. அதே போல் புதிய முயற்சிகளில் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் ஒரு சாதகமான நாளாகவும் அமையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில் இருப்பதால், வலுவாக சஞ்சரிப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நல்லா நிறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம், ஆன்மீக முன்னேற்றங்கள் இவற்றை எல்லாத்தையுமே உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்காருங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடும். புதன் பகவான் உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய பேச்சுத்திறன் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. தகவல் தொடர்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். சுப செலவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் குடும்பத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுது. புதிய முதலீடுகளை பற்றிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இன்றைய நாள் நிலவக்கூடுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவுகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரித்து காணப்படுங்க. குழந்தைகளுடைய கல்விகள் அல்லது எதிர்காலம் குறித்த ஒரு நல்ல செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு வரலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் இருங்க. அதே போல் சோர்வு, தலைவலி அல்லது சிறிய உடல் உபாதைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உணவு விஷயத்தில் கவனமுடன் இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் தொழில் வேலை விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு
வந்து சேரக்கூடும். வியாபாரத்தில் லாபங்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்க காணப்படுங்க. மன அமைதி கிடைக்கக்கூடும். ஆராய்ச்சிகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் உங்களுக்கு ஆர்வங்களை நீங்கள் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடுங்க. அதே போல் திடீர் ஆதாயங்களுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது இன்றைய நாள் மிக நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி ஆதாரம் அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வழிகள் எல்லாமே ஏற்படும். பயணங்களால் சில லாபகரமான சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தொழில் மற்றும் பணிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காணப்படுங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் அல்லது சில திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடும். வீடு மனை தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலைகளும் அதே போல் சில பொறுப்புகளையும் சுமக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்களுடைய ராசி நாதனாக சனி பகவான் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணவரவில் சற்று தாமதங்களும் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானமும் தேவைப்படுதுங்க. ஆனாலும் பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா நிதி நிலைமையை உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் குருவுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே காணப்படுதுங்க. அதனால் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. இப்போ சுக்கிரனுடைய அனுகூலமான ஒரு நிலையில் இருப்பதால் கலை மற்றும் அழகியல் விஷயங்களில் ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு சற்று மேம்படக்கூடும். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு கூர்மையை மேம்படுத்தக்கூடியவராக இருக்காருங்க. அதே போல் சூரியன், செவ்வாய் இவர்களுடைய ராசிக்கு அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய ராசிகளில் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. அதே போல் சந்திரன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பாருங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பாருங்க. அதே போல் சில சமயங்களில் சில குழப்பங்களை ஏற்படுத்தலாமுங்க. அதனால் கவனமுடனும் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைத்தாலும் கூட செலவுகளும் இன்றைய நாள் அதிகரித்து கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக அவசியம். அதே போல் நீங்கள் புதிய முதலீடுகளை பற்றி சிந்திக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா நன்கு ஆலோசனைகள் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். மூட்டு வலி அல்லது எலும்பு தொடர்பான உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுதுங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது
செல்வதை தவிர்த்துருங்க. இன்றைய நாள் போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் அவசியமுங்க. மன அழுத்தத்தை குறைக்க கொஞ்சம் தியானம், யோகா, சில விஷயங்களை செய்யலாம். வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிறிது தாமதமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. வியாபாரத்தில் ஒரு நிதானமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் அல்லது திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு மனை தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல முடிவுகள் எல்லாமே எடுக்கலாம். நீங்கள் சற்று பொறுமையுடன் செயல்படுவது சில விஷயங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளும் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பயணங்களால் சில லாபகரமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஆன்மீக நாட்டங்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகமும் துணிச்சலும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடும். விளையாட்டு அல்லது சாகசங்களில் ஆர்வங்கள் எல்லாமே காட்டுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக நல்லது. சகோதரர் உறவுகளில் நல்லிணக்கம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளாகவும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாகவும் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதனாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் அனாவசிய செலவுகளும் வெடிதூர பயணங்களும் உங்களுக்கு ஏற்படலாமுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் சகோதரர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதரவுகளும், புதிய முயற்சிகளில் வெற்றியும், பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபங்களும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் புதன் பகவான் ஒரு சூழ்நிலைகளில் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய பேச்சு திறன் அதிகரித்து காணப்படுங்க. தகவல் தொடர்பு சாதகமாக இருக்கக்கூடுங்க. சுக்கிர பகவான் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். நிதி நிலைமை சற்று மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேண்டுங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மன அமைதியையும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்குங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிக நல்லது. புதிய முதலீடுகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நன்கு ஆலோசித்து முடிவெடுங்க.
குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளதுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேலோங்கக்கூடும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சோர்வு, தலைவலி அல்லது சிறு காயங்கள் எல்லாமே ஏற்படலாங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் அவசியமுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யலாமுங்க. இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு வரலாமுங்க. வியாபாரத்தில் ஒரு நிதானமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகமும் துணிச்சலும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியடையக்கூடும். விளையாட்டு அல்லது சாகசங்களில் ஆர்வங்கள் எல்லாமே காட்டுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக நல்லது. சகோதரர் உறவுகளில் நல்லிணக்கம் காணப்படுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன் எல்லாமே இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் உங்களுக்கு ஆர்வங்களை காட்டுவீங்க. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு எல்லாமே உயரக்கூடுங்க. நண்பர்கள் வழியில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் உண்டுங்க. இன்றைய நாள் திடீர் ஆதாயங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. பயணங்கள் மேற்கொள்ள கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். மன அமைதியை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அதே போல் நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கலாம். பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடுங்க. செலவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிக நல்லதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 4ஆம் பாவத்தில் சூரியன், குரு, புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய், கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவும் ஆன்மீக நாட்டங்கள் கொண்ட ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஒரு நல்ல நிலையில் இருப்பதால் பண வரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பேச்சில் தெளிவும் வசீகரமும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதே போல் புதன் பகவானால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகரித்து காணப்படும். தகவல் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுக்கிரனுடைய அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் கலை மற்றும் அழகியல் விஷயங்களில் ஆர்வங்கள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சூழ்நிலைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயங்களில் அனாவசிய செலவுகளும் வெளிதூர பயணங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது.
சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சற்று அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலைகளில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்லது. சந்திரன் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு நல்ல நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு பலன்கள்லாம் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க. அனாவசிய செலவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. புதிய முதலீடுகள் பற்றிய ஒரு சிந்தனைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நன்கு ஆலோசித்து முடிவெடுங்க. குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல்கள் அதிகரித்து காணப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா நல்லுறவுகள் எல்லாமே வலுப்படக்கூடுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் சற்று கவனமாக இருங்க. சோர்வு, தலைவலி, சிறிய அலர்ஜிகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. போதுமான ஓய்வு எடுப்பது இன்றைய நாள் மிக நல்லது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதே ஏதாவது மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தியானம், யோகா பண்ணுவது மிக சிறப்புங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளாக காணப்படுதுங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடுங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரித்து காணப்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிதானமான ஒரு அணுகுமுறை தான் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. மன அமைதியை நீங்கள் தேடுவீங்க. நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கலாமுங்க. பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடும். செலவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியம்ங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடும். நீண்ட நாள் உடல் உபாதைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். நிதானமான ஒரு வளர்ச்சிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளுங்க. பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டீங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மை, புத்தி கூர்மை இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இன்றைய நாள் ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுடைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டுங்க. வெளிநாட்டு தொடர்பான லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து தரக்கூடுங்க. மறைமுக எதிர்ப்புகள் இன்றைய நாள் அகலுங்க. சற்று செலவுகள் ஏற்படலாமுங்க. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.